ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகன்னோ திபரசோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரனாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பிப்ரவரி மாத பலன்கள். ஸ்ரீ விசுவாச ஆண்டு தை மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அன்று பூஷ நட்சத்திரத்தில் பிரதி யோகத்தில் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குகின்றது. இந்த 2026ஆம் ஆண்டு இரண்டாம் மாதமாக, இந்த இரண்டாம் மாத பலன்களாக, பிப்ரவரி மாத பலன்களாக, அதுவும் உங்கள் வெற்றியை நோக்கி அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள், இந்த கிரகங்களை சாதகமாக அமைகின்றதா பாதகமாக அமைகின்றதா என்பதை தெளிவாக பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னால் ஒரு ரெண்டு விஷயம் உங்களுக்கு முன்வைக்க கடமைப்பட்டிருக்கேன். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்கு சொல்லில் பயனில்லா சொல். இந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகின்ற சொல் பயன் தராத சொல்லாக இருக்கக்கூடாது. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். பயன் தராத இந்த எந்த ஒரு விஷயத்தையும் இங்க சொல்லக்கூடாது. அது ஒரு விஷயம். அடுத்ததாக, ஜோதிடம் என்பது ஒருபோதும், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இறைவனால் படைக்கப்பட்ட, பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். அப்ப நமக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்துல பல ஏமாற்றங்கள், சரியா நடக்கலன்ற ஒரு ஏமாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. ஆக இங்கு ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற இரண்டு விஷயங்களை முன்வைக்கிறேன். சரி, இப்ப எல்லா ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாத பலன்களை பார்க்க போகின்றோம். சரிங்களா? இது அதே நேரம் பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். அதாவது இந்த பிரம்ம சாஸ்திரத்துல, இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரம்மன் ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். அவளுக்கு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். இப்படித்தான் வாழணும். அது எப்படி சரி பண்றதுன்றது அந்த பிரம்ம சாஸ்திரத்துல இருக்கும். அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிவர்த்திகளை பண்ணிட்டு சரியான முறையில உங்க ஜாதகத்துலதான் உங்க உண்மையான யோகங்கள் தெளிவா தெரியும். அதை தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் நல்லபடியா நம்ம கொண்டு போகலாம். வெற்றி தோல்விகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம், வெற்றிகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம். தோல்வியை நிராகரித்து வெற்றிகளை தொடர்ந்து வெற்றி வரலாம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம். ஆக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. பிப்ரவரி மாத பலன்கள் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத பலன்கள். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு 3ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு. சூரியன், புதன், சுக்கிரன், சனி ஆக 4 கிரகங்கள் முதல்ல உட்காருது. அப்புறம் மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பிப்ரவரி 7ஆம் தேதி கும்பத்துக்கு வந்துறார். ஆக 5 பஞ்சம கிரகங்கள் லாபஸ்தானத்தில், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் லாபஸ்தானத்திலிருந்து பல வழிகளில் வருமானம் கொட்டுமா. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் லக்னாதிபதி, உங்க ராசிக்கு அதிபதி 8ஆம் அதிபதியும் போய் 10ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாங்க. தொழில் வழுக்குது. தொழில் ஸ்தானம் அற்புதமா வலுத்திருக்கு. தசம தொழில் ஸ்தானம், அது லாபஸ்தானம். அதை விட பல வழிகளில் வருமானம். அதை விட உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும், நீங்க நினைத்த காரியங்கள், உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய, அதற்கு தனவரவு, பொருளாதார வரவு, பொருளாதார முன்னேற்றம், வருமான முன்னேற்றம் தரக்கூடிய இடத்தில் குரு பகவான் 3ஆம் இடம்.
3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் இடம் உயர்வு, மிகப்பெரிய பாக்கியஸ்தானத்தை. அந்த பாக்கியஸ்தானத்தை காலச்சக்கரத்துக்கு பாக்கியாதிபதியை பார்க்கும் பொழுது பல பாக்கியங்களை பெறலாம், பல 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 விதமான யோகங்களை பெறலாம், பலவிதமான செல்வங்களை பெறலாம். ஆக சூரியன் காலச்சக்கரத்துக்கு காலப்புருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதியாகி லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பூர்வீகத்தால் நன்மை, உயர்ந்த பதவியால் நன்மை, பிள்ளைகளால் மேன்மை, சொத்துக்களால் மேன்மை என்ற அடிப்படையில் அரசாங்கத்தால் மேன்மை, அரசாங்க பதவியால் மேன்மை. அடுத்து புதன் கம்யூனிகேஷன் ஐடி துறையில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில். மேலும் பத்திரங்கள், டாக்குமெண்ட் பத்திரங்கள், சொத்து பத்துக்கள் பத்திரங்கள் போடுவதில் மிக வல்லமை பொருந்திய ஒரு கிரகம் அமைந்திருக்கிறது புதன். வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி, வழக்கில் மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லக்கூடிய புதன். மருத்துவத்துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு புதன். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து மேலும் சனி லாபஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்கும் பொழுது உள்நாடு வெளிநாடு தொழில் அனைத்து தொழிலும் சிறந்த ஒரு லாபத்தை தரக்கூடிய இடத்தில் சனி ராகு சேர்ந்திருக்கக்கூடிய நிலை. ஆக சுக்கிரனாகப்பட்டவன் பிப்ரவரி 7ஆம் தேதி வரையில் மகரத்தில் செவ்வாயோடு சேர்ந்து தனஸ்தானாதிபதி மேசத்திற்கு 2-7க்குரிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தொழில் வருமானத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படுத்தும். கணவன் மணி இருவரும் சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய திருமணங்கள் ஏற்படும். பொண்ணு வேலைவாகும், மாப்பிள்ளை வேலைவாகும், அப்படிப்பட்ட திருமணங்கள் அமையும். இல்ல கணவன் மணி 2 பேரும் சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணலாம். இல்ல வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம், வெளிநாட்டில் தொழில் பார்க்கலாம். புரிஞ்சுட்ட? இவ்வளவு சிறப்பு அம்சங்களும் மேச ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கிறது. அப்ப அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது 2-7க்குரிய மேசத்துக்கு 2-7க்குரிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 7 நாட்கள் இருந்து விட்டு அந்த பிப்ரவரி 7ஆம் தேதி அவரும் 11ஆம் இடத்துக்கு போயிறார். ஆக 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு போனா மிகப்பெரிய வருமானம், லாபம், மனைவியால் லாபம், வெளிநாட்டில் லாபம், கூட்டு லாபம், கூட்டு தொழில் லாபம், ஷேர் மார்க்கெட்டில் லாபம், இப்படி பல லாபங்களை பெறக்கூடிய சிறந்த லாபம், வெற்றி. சூப்பர், பிரமாதம். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் நல்லா கவனிங்க. எந்தெந்த காரியங்களில் உங்களை வெற்றி பெறலாம் அப்படின்றத உங்க தனிப்பட்ட ஜாதகம், இது பொது பலன். ஒவ்வொருத்தருக்கும் இந்த காலத்துல ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை இதைத்தான் செய்யணும், இதுலதான் வெற்றி அடையும், இதுல லாபம் வரும், இங்க கல்யாணம் பண்ணலாம், இங்க சொத்தை வாங்கலாம் அப்படின்றது உங்க தனிப்பட்ட ஜாதகம் உறுதியாக சொல்லும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணீங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. சரிங்களா? இது பொது பலன். இந்த பொது பலன் அதே நேரம் ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.